பொரியெல்லாம் வாங்கி கொஞ்சம் நாளே பார்த்தீங்கன்னா நமத்து போய்டும். அது பார்த்தீங்கன்னா திருப்பி மொறுன்னு வரதுக்கு அடுப்பு ஒரு வானல் பார்த்து வச்சு கொஞ்சம் சூடாக்கின பிறகு கொஞ்சம் சூடான பிறகு கொஞ்சம் சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு அந்த பொரியை போட்டு நம்ம பொரி பாருங்க எப்படி பாருங்கள் நசுக்குது. அப்போ அந்த வானல் கொஞ்சம் சூடானது கொஞ்சம் சிம்மில் வச்சு ஃபாஸ்ட்டாக வச்சா கொஞ்சம் இதெல்லாம் ஃபுல்லாக பொரிஞ்சிடும். எப்படி ஃபுல்லாக வீணாகிடும். வச்சு பாருங்கள் நல்லா பாருங்கள் நல்லா கிறிஸ்பி ஆகி போச்சுங்க. நல்லா மொறுன்னு இருக்குதுங்க. இது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் டப்பாவில் போட்டு வச்சுக்கலாங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் பொரி வாங்கி இதுமாதிரி ஒரு வாரம் நமத்து போச்சுன்னா இது மாதிரி நீங்கள் வானல் நல்லா சூடான மாதிரி கொஞ்சம் சிம்மில் ஆகி இது மாதிரி பண்ணாக்கா நல்லா மொறுன்னு ஆகிடும். நம்ம இந்த பொரியில் பார்த்தீங்கன்னா காரப்பொரி தான் செய்ய போகிறோம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானல் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது கொஞ்சம் சூடானதும் கடுகு தரிசி இதெல்லாம் பொரிஞ்சோடனே கொஞ்சோண்டு கருவேப்பிலை போடணும். தோலோட 2 பல் வச்சு நான் தட்டி போட்டிருக்கேன். அதையும் போட்டு வதக்கணும். மலாட்டை இருக்கும் இல்லையா, வட்ட மலாட்டை, உங்ககிட்ட கடையில் வந்து உப்பு போட்ட மலாட்டா இருந்தாலும் அதை நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். அதான் இதெல்லாம் செய்யக்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சு தான் செய்யணும். தேவையான பொட்டுக்கல்லையும் போட்டு சிம்மில் வச்சு வறுத்துக்கணும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். பொட்டுக்கல்ல மலாட்டை அதெல்லாம் வறுபட்டவுடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள், அப்புறம் வந்து சாட் மசாலா எதுக்குன்னா டேஸ்ட்டுக்கு தான். உங்கள்கிட்ட சாட் மசாலாலாம் விட்டுடலாம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இதை என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிடும். நீங்கள் அடுப்பில் வந்து நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னு ஃபுல்லாக எல்லாம் கரிஞ்சிடும். எல்லாம் நீங்கள் அந்த மிளகாத்தூள்லாம் போட்டு நீங்கள் கிண்டிங்கன்னா ஃபுல்லாக நமத்து போன மாதிரி ஆகிடும் பொரி. அதுதான் வந்து இதெல்லாம் வந்து மல்லாட்டை பொட்டுக்கல்ல எல்லாம் நல்லா வறுபட்ட பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் தேவையான அளவு கரம் மசாலா சாட் மசாலாலாம் போட்டு அப்போ என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து உப்பு பத்தலாம் கூட நீங்கள் கடைசியாக கூட போட்டு பார்த்துக்கலாம். இந்த பாருங்க காரப்பொரி பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் எல்லையோ போட்டு வச்சு எப்போ உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுதா பசங்களுக்கெல்லாம் தரலாம். இல்லை நம்மளும் சாப்பிடலாம், நல்லாயிருக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேணால் இல்லை வேறு அது மாதிரி செய்யணும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சில பேர் டேஸ்ட்காக பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம், கொத்தமல்லி, தக்காளிலாம் கட் பண்ணி போட்டும் செய்வாங்க. அது மாதிரி செய்யலாம். அது வந்து ஒன்றே சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம கட் பண்ணி போட்டு சாப்பிட்லாம்.